பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. அன்புள்ள பிதாவே, என் இதய பாரத்தினால் நிறைந்திருக்கிறது. கடன் நெருக்கடியில் என்னை சூழ்ந்து நான் அமிழப் போவது போல் உணர்கிறேன். ஆண்டவரே, இந்த தற்கொலை எண்ணங்கள் என் மனதை வாட்டுகின்றன. ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவன். இந்த நிமிடம் என் பயத்தை எடுத்து போட்டு உம்முடைய சமாதானத்தை என் உள்ளத்தில் ஊற்றும். நான் தனியாக இல்லை, நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் விசுவசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. ஆண்டவரே, என் கடன் சுமைகளை உம்மிடம் கொண்டு வருகிறேன். நான் செய்த தவறுகள், தவறான முடிவுகள் எல்லாவற்றையும் மன்னியும். மனிதர்களுக்கு முன்பாக நான் அவமானப்பட்டு நிற்கின்றேன். என் நிம்மதி பறிபோய்விட்டது. ஆனால் பாரத்தை சுமக்கிறவனே வா என்று நீர் அழைக்கிறீர். இதோ என் கடன் பட்டியலை, என் அவமானங்களை, என் கண்ணீர்கள் உம் பாதத்தில் வைக்கிறேன். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தாரும். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. வழிகளே இல்லை என்று நான் நினைக்கும் போது வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குற தேவன் நீர். அப்பா, என் பொருளாதார தடைகளை நீக்கும். முடக்கப்பட்ட வாசல்களை திறவும். நான் வாங்கிய கடன்களை நேர்மையாக திருப்பிச் செலுத்த எனக்கு வழிகளை காட்டும். என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். மனிதனுடைய தயவு எனக்கு கிடைக்கச் செய்யும். ஒரு அதிசயம் என் வாழ்வில் நடக்கட்டும் ஆண்டவரே. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 118:17. இயேசுவின் நாமத்தினாலே என் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அந்தகார எண்ணத்தை நான் எதிர்த்து நிற்கின்றேன். என் உயிர் உமக்கு சொந்தமானது. சாத்தானின் நம்பிக்கையை திருட இடம் கொடுக்க மாட்டேன். இந்த தற்காலிக போராட்டத்திற்காக என் நிரந்தர வாழ்க்கையை இழக்க மாட்டேன். நான் சாவதில்லை, பிழைத்திருப்பேன். இறைவன் என் வாழ்வில் செய்யும் அற்புதங்களை நான் சாட்சியாக சொல்லுவேன். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் என்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. இதோ புதிய தைரியத்தோடு நான் எழுகிறேன். இந்த பிரச்சனை கடந்து போகும். நீர் எனக்கு துணையாய் இருக்கிறீர். என் குடும்பத்தையும் என் எதிர்காலத்தையும் ஆசீர்வதியும். இன்று முதல் நான் பயப்பட மாட்டேன், ஏனெனில் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். என் விண்ணப்பத்தை கேட்டமைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.